ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம். 1 டம்ளர் உளுந்துக்கு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அரை இனிப்பு போதுன்னா 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 1.25 டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரை மூடி தேங்காவை தனியாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 செம்பு அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, நான் எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். அந்த உப்பை போட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி 1.5 செம்பு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு பாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தான் வச்சுருக்கேன், அதனால் பொங்கி ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. உளுந்தும் அந்த பச்சரிசியும் நல்லா வேகணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றினா தான் நல்லா வேகும். என்னடா திப்பி திப்பியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்லா வெந்து நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பீரியட்ஸ் டைம்லேயே ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். உங்களுக்கும் எனக்கு விஷ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். நான் விஷ் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பாக அமையணும்னு வாழ்த்துறேன். உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நல்லா திக்காக வந்தோன்னே 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கலந்துக்கிறேன். மண் இல்லாத வெல்லம், நல்ல சுத்தமான வெல்லன்றதுனால தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டஸ்ட் எதுவும் இருக்கிற மாதிரி ரொம்ப பார்த்தாலே பழசாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் காய்ச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம திருகி வச்சுருந்த தேங்காயும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.